ஹாய் ஃபோக்ஸ். நம்ம வீட்டில் அப்பா அம்மா இல்லை நம்மள்ட்ட என்ன சொல்லுவோம், ஆனால் என் பையன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான், எனக்கு மரியாதையே கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு காமனாக உண்டு. ஸோ இதில் இந்த வழக்கோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறத கேட்கல அப்படின்னமோ அப்போ அது மரியாதை குறைவான ஒரு விஷயமாக நம்ம கருதுகிறோம். இந்த மரியாதை குறைவு அப்படின்றது, அதாவது என்ன ரெஸ்பெக்ட் அப்படின்றது, இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு ஈகோவாக நம்ம சைக்காலஜிக்கலாக கருதப்படுது. ஸோ இட்ஸ் எ பிகர் ஈகோ. அப்போ ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றத அந்த மனிதர் உணர்கிறாரு, இல்லை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து அவரை மிகவும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே கோரிலேட் பண்ணுறது வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது அப்படின்ற மாதிரி வருது. அப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு தவறாக ஒரு குழந்தை செய்யுது அப்படின்னா அதுக்கு கைட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு நம்ம இப்படி பண்ணாத நம்ம சொல்லும்போது அந்த குழந்தை என்ன பதிவு பண்ணுது தன்னோட மனதில் அப்படின்னா, எனக்கு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரெஸ்பெக்ட் இஸ் அ பேசிக் ஈகோ. ஓகே. ஸோ மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஃபீல் அதுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் சொல்கிற கைடன்ஸ் அப்படின்னு அதை எடுத்துக்காது. உங்களை மரியாதை இல்லாமல் என்னை நடத்துகிறாங்கன்றதான் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்களே தவிர தே வில் நாட் சே ஓகே எனக்கு கைட் பண்ணுறாங்கன்ற இதை புரிஞ்சுட்டு செயல்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பேசிக், இந்த ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு ஈகோவுடைய நேச்சர். ஸோ அப்போ இதில் எப்படி நம்ம ஹவு கம் வி கேன் சேஞ்ச் அவுட் அப்படின்னா, ஸோ நம்ம அதுக்கு சொல்கிற விதமும் சரி, அவங்கள சொல்கிறத மறுக்கிற மாதிரி இல்லாமல் புரிதலோடு கொடுத்துட்டு அதை அவங்களுக்கு திரும்பி எடுத்துக்க அந்த சுச்சுவேஷனை அந்த டைமில் இல்லாமல் வேற ஒரு டைமில் வைப்பா நீ சொன்ன லைக் ஒரு சாக்லேட் வேணும் குழந்தை அடம்பிடிச்சுன்னா அந்த டைமில் ரொம்ப இருந்தாலும் அடம்பிடிச்சி வாங்கி கொடுத்துட்டா கூட தனிமையில் திரும்பி வி ஹேவ் டு கவுன்சில் அகெயின். ஸோ திரும்பி உட்காந்து நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது தான், இல்லை நான் உனக்கு மரியாதை எப்போவுமே கொடுக்குறேன், ஆனால் நீ இந்த விஷயம் இதில் கைடன்ஸில் இது தவறு உன்னோட இது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். ஸோ எப்போவுமே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்கள திரும்பி அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு நடக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்த மாதிரி ஒரு அர்த்தமாகும். அதில் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம நினச்சோன்னா ஸோ கொஞ்சம் அதை சொல்கிற விதம் நம்ம கொஞ்சம் பொலைட்டாக, இல்லை அந்த சிச்சுவேஷனை விட்டு இன்னொரு டைமில் இந்த மாதிரி சொல்லி காட்டினா நமக்கு ஒரு அந்த ஈகோவை ரெஸ்பெக்ட் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஈகோவை நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ வித் திஸ் தாட் அனைவரையும் மதிப்போம். தேங்க்யூ.